نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب له. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وشفاء من كل داء. கிருபையுள்ளவனே, எஜமானனே, தயாளனே, அன்பாளனே, இரக்கமானவனே அல்லாஹ், ஒரு புனிதமான ஒரு உன்னதமான உன்னுடைய மாளிகையை திறந்து அதில் அமல்களை கொண்டு அலங்கரிக்கிறதற்காக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வாயா. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயா. ரப்பே ரஹ்மானே, இந்த மஸ்ஜித் அல்லாஹ் உன்னுடைய மாளிகை. யா அல்லாஹ், இந்த மாளிகை இந்த பாடசாலைக்குள்ளே அமைந்திருக்கின்றது. யா அல்லாஹ், இந்த ஜாஹிரா கல்லூரியை அல்லாஹ் நீ கபூல் செய்வாயா. உன்னுடைய மாளிகையை அலங்கரிப்பது போன்று இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் யா அல்லாஹ் செழிப்பானவர்களாக, கல்விமான்களாக, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக, உனக்கு பொருத்தமானவர்களாக, உன்னுடைய மாளிகையை சிறப்பிக்கக்கூடியவர்களாக, ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, சமூகத்துக்கு நட்பெயர்களை எடுத்து தரக்கூடியவர்களாக யா அல்லாஹ் இவர்களை ஆக்கி வைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு யா அல்லாஹ் இந்த மாளிகைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மாளிகையை நாங்கள் இன்று எப்படி அலங்கரிக்கின்றோமோ அது போன்று யா அல்லாஹ் இந்த பாடசாலையையும் யா அல்லாஹ் அலங்கரித்து வைப்பாயா. உனக்கு விருப்பமான ஒரு இடமாக இந்த இடத்தை மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய இடமாக இந்த இடத்தை ஆக்கி வைப்பாயாக. இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் யா அல்லாஹ் வெளியேறும் போது இறை நம்பிக்கையோடும் கல்வியோடும் ஒழுக்கத்தோடும் யா அல்லாஹ் சமூகத்துக்கு நல்ல பல சேவைகளை செய்யக்கூடியவர்களாக வெளியேறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. To unveil the park of the open of this mosque. For that I kindly invite the principal of Zaira College, Mr. Afsan, and president of 1893 group, B. Maheshwara, to come forward to unveil the have a view around the mosque. I kindly invite chief guest and guest of honor and all the invitees and group members and students to join with the principal and the team. We go up now. Thank you. oh
ನಿಮ್ಮ ಮಸ್ಜಿದಿ ಕೆಲಸದಾನ ආරම්භ පෙර අල්කුර්ආනි පාරායනය කිරීම සඳහා මම ආරාධනා කරනවා මෞලවි ඔමර්. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى صدق الله العظيم. நாட்டோஜியவர் உயர்தர மாணவர் குமார் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் ஜஸாக்கல்லாஹ் வேண்டும். அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு 80-93 பாடசாலை மாணவர்கள் குழுவிலிருந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து நடத்திய பௌராக் அவர்களை அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியமிக்க உலமாக்களே, எமது கல்லூரி மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே, இன்னும் ஆசிரிய பெருந்தாய்களே, இந்த பாடசாலை முன்னேற்றப்படியை நோக்கி நகர வேண்டும் என்று தயாராக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழுமத்தின் அங்கத்தவர்களே, நலன் விரும்பிகளே, அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று பெரும் மகிழ்ச்சியோடும் ஒரு பெருமையோடும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஜாஹிரா கல்லூரி மஸ்ஜித் பல ஆண்டுகளுக்கு பின் புனர் நிர்மாணம் பெற்று புதிய தோற்றத்தோடு இன்று உயிர் பெறுகிறது. இந்த மஸ்ஜிதுக்கு சில மில்லியன்கள் செலவழித்தாலும் வெறும் சிமெண்ட்களோடும் மணல்களோடும் கற்களோடும் மாத்திரமல்லாமல் எமது இளைய சமுதாயத்தினரின் ஆன்மீக வலுவை அதிகப்படுத்தும் ஒரு ஒளிமிக்க பயிற்சிக்கூடமாக சிறந்த இடமாக இது அமையும் என்பதில் எம் அனைவருக்கும் பெருமிதம் உண்டு. எனவே வரலாற்றில் சிறப்புமிக்க இந்நாளில் எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் 1893 ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் சார்பாக உங்கள் அனைவரையும் மிக அன்பாக வரவேற்கிறேன். இலங்கை முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சியின் முன்னோடிகளாக திகழ்ந்த சித்திரத்தை
ஏஎம்ஏ அசீஸ், அரிசி மரைக்கார், அப்துல் காதர் போன்றவர்கள் மிஷனரி பாடசாலையின் தீங்குகளை உணர்ந்து கல்வியும் ஆன்மீகமும் இணைந்த இஸ்லாமிய பாடசாலைகளை உருவாக வலியுறுத்தியதன் விளைவாக முதலாக உருவானது கொழும்பு ஜைரா கல்லூரியாகும். அங்கு கல்வியும் மஸ்ஜிதும் ஒன்றாக செயல்பட்டு ஆன்மீகத்திற்கும் கல்விக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தியது. 1942 ஜப்பானியரின் தாக்குதலின் காரணமாக கொழும்பு பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் இலங்கையின் மத்திய பகுதிக்கும் தென் பகுதிக்கும் இடம்பெயர்ந்தனர். இதன் விளைவாக சர் டிபி ஜாயா ஜாகிரா கல்லூரியை கம்பெனியில் அலுவலகத்தையும் அமைத்தார், உருவாக்கினார். கம்பெனியை உருவாக்கிய போது எங்களது டவுன் பள்ளி தலைவராக இருந்த MS சையத் முகமது உமர் பாட்சா போன்றோர் சுமார் 8 ஏக்கர் காணியை அன்பளிப்பு செய்தார்கள். குடிசையாக ஆரம்பித்த இந்த ஜாகிரா கொடையுள்ளல் பாபு முகமது மாகர் ஆகியோரின் உதவியால் வலுவடைந்தது. அதே காலத்தில் அதிபராக இருந்த உப அதிபராக இருந்தவர் தான் சர் ரவுஃப் பாட்சா அவர்கள். இவர் கல்வியின் மஸ்ஜிதின் அவசியத்தை வலியுறுத்தினார். இதுவே இன்றைய நிகழ்ச்சிக்கு விதையாக அமைந்தது. இதனை சிலோன் முஸ்லிம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இதனை பேராதனிய மஸ்ஜித் போன்று அனைவருக்கும் காட்சி தரக்கூடியதாக ஒரு உயர்ந்த இடத்தில் எமது ஜாகிரா பள்ளியையும் அமைத்து தந்தது. இதனால்தான் இந்த மஸ்ஜித் நம் கண்முன்னே உயிரோடு இருக்கிறது. அன்பான சகோதரரே, ஒரு மஸ்ஜிதின் அழகு சுவர்களையும் விளக்குகளையும் மட்டுமில்லை, மாறாக எமது இளைய தலைமுறை இங்கு தொழுகைக்கு நிற்கும் ஒவ்வொரு நொடியும் கல்லூரியின் ஆன்மா உயிர்ப்பிக்கும். எனவே எமது நம்பிக்கை நாம் அனைவரும் சேர்ந்து மஸ்ஜிதை வெறும் கட்டிடமாக மட்டுமல்ல, எமது இளம் தலைவர்களின் இபாதா, அகீதா, நற்குணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி கூடமாக அமைக்க வேண்டும் என்பதை எமது துஆவும் பேராவும் ஆகும். அல்லாஹ் தஆலா இந்த நியமங்களை கபூல் செய்து நிறைவேற்ற எமது பள்ளி நிர்வாகமும் ஏனைய குடும்பங்களும் முக்கியம் உதவும் என்ற நம்பிக்கையோடு இத்துடன் விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Even I am very much wonderful about the detailed introduction of the mosque and welcome speech to me. Thank you very much. அடுத்ததாக இந்த நிகழ்வில் உரையாற்றுவதற்காக 1893 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குழுமத்திலிருந்து வெளிவரும் தலைவர் வி மகேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றேன். மகேஸ்வரன் பெருமக்கள் பாடசாலை அதிபர் மற்றும் மதத்தலைவர் ஆசிரியர்கள் மற்றும் நலன்விதிகள் மற்றும் சகோதர சகோதரிகள், பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அடுத்த வருடம் நீங்கள் 50 வயதை எட்டிய நிலையில் நாங்கள் ஒரு கெட்டுக்கதை செய்வதற்காக கொழும்பிலிருந்து கம்பெனிக்கு வந்தபோது மீட்டிங்கை நடத்துவதற்கு முன்பதாக நாங்கள் பாடசாலையை பார்ப்போம் என்று வந்தபோது பள்ளியை நோக்கி நகர்ந்து பள்ளியை பார்க்கும்போது பள்ளி ஒரு பாலடைந்த இதாக இருந்தது. ஏனென்றால் எங்கள் பாடசாலையை சின்னமே இந்த பள்ளி தான். இந்த பள்ளி இவ்வளவு தூரமே சேதமடைந்திருக்கு, யாரும் பராமரிக்கவில்லை என்று நாங்கள் அனைவரும் வந்தவர்கள் சிந்தித்து எங்களோட கூட்டத்தில் இதை பற்றி பேசின பொழுது பாதி பேர் செய்வோம் என்றார்கள், பாதி பேர் செய்ய வேண்டாம் என்றார்கள். செய்து வேலை இதை யாரும் அயற்காக்க மாட்டார்கள்.
அப்போ நாங்கள் சொன்னோம் பிரின்சிபல்கள் கதைப்போம் இதை பற்றி. பிரின்சிபல்கள் நாடி பிரின்சிபல்கள் கதைப்போம் பிரின்சிபல் சொன்னார், இதை நீங்கள் செய்து தாங்க, நாங்கள் இதை அழைத்து பண்ணி தருகிறீர்கள். அதனால் நாங்கள் இதை ஒயிட் வாஷ் பண்ணி தொழுகைக்காக இதை புனருத்தாரணம் செய்து கொடுத்தோம். ஆனால் என்றால் அப்போது நான் பாடசாலையில் அதிபரிடம் கையளிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இதுக்கு இன்னும் நிறைய வேலை செய்யவில்லை. 100% பூர்த்தி ஆயாதனால் நாங்கள் அதை அந்த நேரத்தில் 1.5 மில்லியன் எங்கள் நண்பர்கள் 1893 நண்பர்களின் ஒத்துழைப்பால் இதை புனர் வைட்டல் செய்து கொடுத்தோம். அதற்கு பிறகு இங்கு ஒரு மௌலவி பேர் எனக்கு தெரியாது. அந்த மௌலவி கிழமைக்கு ஒரு நாளோ 2 நாளோ தொழுகைகள் சில வகுப்புகள் எல்லாம் இங்கே நடக்குது. நாங்கள் அப்டேட் பண்ணாங்க, நண்பர்கள் அதிபரும் எங்களுக்கு அப்டேட் பண்ணார். இதை பார்த்து சந்தோஷப்பட்டு தான் நாங்கள் மீண்டும் இதுக்கு மிச்ச வேலைகளை தொடங்க வேண்டும் கூட்டத்தில் முடிவெடுத்த பிறகு முதல் கட்டமாக இந்த பள்ளிக்கு மின் விளக்குகளை கொடுத்தோம் என்று ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை, இந்த மின் விளக்குகளை மட்டும் போட்டு சரி வராது. ஏன்னா வெளிச்சம் இருந்து பாதை குருடா இருந்தால் குருடனுக்கு வரையாது, வெளிச்சம் போட்டு வேலை இல்லை. அதனால இந்த படியை புனருத்தாரணம் செய்த பிறகுதான் இந்த லைட்டை போடணும். அதுக்கு பிறகு எங்களோட நண்பர்கள் எல்லாம் இணைந்து இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முதலில் ஸ்டார்ட் பண்ணோம் 30 படி போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இல்லை எல்லா நண்பர்களுக்கும் இல்லை, நாங்கள் ஃபுல்லாகவே இதை செய்து முடிப்போம் என்று முன் வந்தார்கள். அதற்கு பிறகு எங்கள் நண்பர்கள் 82% இந்த ப்ரொஜெக்ட் டோட்டல் வேல்யூ 3.35 மில்லியன். இந்த ப்ரொஜெக்ட் கடந்த வருடம் 1.5 மில்லியன், இந்த முறை 3.35 மில்லியன். இதில் 83 நண்பர்கள் தான் உதவி செய்தார்கள். மித்தது ஆல் சைக்கிள்ஸ் மற்றும் நலன்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு. அது மட்டுமல்ல, பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் இந்த பாடசாலை நலன்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கினார்கள். அந்த ஒத்துழைப்பின் காரணத்தால் தான் இவ்வளவு தூரம் எங்களால் செய்ய முடிந்தது. இதுதான் உண்மை. அதனால் தான் இன்றைய விழாவை ஒவ்வொரு அனைவருக்கும் ஏற்பாடு செய்து பாடசாலை அதிபரிடம் ஒப்படைக்க விழாவை ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் நாங்கள் ஒப்படைக்கின்றோம், நீங்கள் இதை ஆயக்காட்டி தர வேண்டும். அப்படி ஆயக்காட்டினால்தான் எங்களுக்கும் எங்களை படித்த ஆசிரியர்களுக்கும் சதுர்ஜாயை அவர் கேட்டடைய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் உங்களுக்கு கேட்கின்றேன். இந்த ப்ரொஜெக்டுக்கு ஒவ்வொரு அனுபவம் ஆசிரியர் நவாஸ் கண்ட்ராக்டரில் அவர்கள் நண்பர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கூடத்திலையும் டிஸ்கஸ் பண்ணி இது இப்படித்தான் செய்யணும், இது இப்படி செஞ்சதா இப்படிதான் சொல்லி இதை திறம்பட செய்து கொடுத்த நவாஸ்க்கும் அதை கோஆர்டினேட் பண்ண ப்ரொஜெக்ட் சேர்மன் சௌராக்குக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரொஜெக்டை ஆயாத்தாக்கி நீங்க தாங்க, நாங்கள் இன்னும் 6 மாதத்துக்கு இதை பராமரித்து தருவோம். அதற்கு பிறகு பாடசாலை அதிபர் போனாலும் இன்னொரு அதிபர் வந்தாலும் அவரும் இந்த எஸ்டிஎஸ்ஆ இல்லாட்டி பல நலன்புரி சங்கங்களில் உள்ளவங்கள் அனைவரும் இதற்கு பக்கமலமாக இருந்து இதை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வராம இருக்கணும்னு சொல்லி உங்கள் அனைவரிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி தலைவர் வி மகேஸ்வரன் அவர்களே. இந்த பாடசாலையில் பால் வகுப்பு முதல் உயர்தரம் வரை கல்வி கற்று இன்று எங்களது 1893 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குழுவில் தலைவராக 2 வருடங்களுக்காக செயல்பட்டு பால் உயர்த்தியை செய்த எமது சகோதரர் மதி மகேஸ்வரன் அவர்களுக்கு எமது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக குறிப்பிடுவது என்றால் இந்த வேலை திட்டத்தை இன்று செய்து முடிக்கிறேன் என்று மிக உறுதியாக தலைவரும் அவர்தான். அதற்காக நிறைய தியாகமும் செய்திருக்கின்றார். உங்களுக்கு அல்லாஹ் வாழ்த்துக்கள்.
The next in the agenda, the keynote speech by the Principal of Zaira College, Mr. Akim Afsan, SLAS. Alhamdulillah, the Gampala Zaira and ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அருள், அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லலாம். இந்த மஸ்ஜித் பாடசாலைக்கு வரும்போது என்னுடைய சகோதரர் சொன்னது போன்று இந்த பகுதி மிகவும் ஒரு கவலைக்குரிய நிலைமையில் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், முதல் கட்டமாக எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம், அதே நேரம் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் சங்கம், இந்த சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன முயற்சிகள் இந்த பகுதியில் நாங்கள் மேற்கொண்டோம். அதுக்கு முக்கியமாக எங்களுடைய பணியாளர்கள், பாடசாலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் உதவி செய்தார்கள், ஆசிரியர்கள் உதவி செய்தார்கள். இந்த பகுதியை ஓரளவு வரக்கூடிய இந்த பகுதிக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியை துப்புரவு செய்வதற்கு உதவி செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பிறகுதான் எங்களுடைய 80-93 பேட்ச் சேர்ந்த அந்த குழுவினர்கள் இந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்ட பிறகு ஒரு சில முன்னெடுப்புகள் செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய அந்த எண்ணம், நோக்கம் இன்று முழுமையடையவில்லை. ஆனாலும் ஓரளவு அவர்களுடைய எண்ணம், நோக்கம் ஓரளவுக்கு முழுமையடைந்துவிட்டது என்று சொல்லலாம். முதற்கட்டமாக சில முன்னெடுப்புகள் செய்வதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு 1.5 மில்லியனுக்குரிய ஒரு தொகை எங்களுக்கு கிடைத்தது. அது அந்த பேட்ச் மூலமாக கிடைச்சு அந்த அபிவிருத்திகள் செய்வதற்கு பிறகு இந்த பகுதியில் சில மாற்றங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நேரிட்டது. அதையும் நான் ஞாபகம் ஊட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதியில் சில மாற்றங்கள், அந்த ரிட்டென்ஷன் வாலோடு, அதுக்கு பிறகு அந்த பில்டிங் இருந்தது. அந்த பில்டிங் இதை விடவும் மோசமான நிலைமையில் இருந்தது. அந்த பில்டிங்கையும் நாங்கள் வந்து புனர்நிர்மாணம் செய்து அது ஒரு மாணவர் விடுதிக்கான தேவையான சகல ஏற்பாடுகளும் அந்த இடத்துல நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். இது எல்லாமே தொடங்கியது இந்த பள்ளியை நாங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்துல நாங்கள் ஹயாத்தாக்கணும் என்று சொல்லி அந்த எண்ணம் எங்களோட மனசுல வந்ததோ அந்த இடத்துல இருந்துதான் இது வந்து தொடங்கியதுன்றதை ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். அதே நேரம் ஏற்கனவே சொன்னது போல கம்பல ஜாஹிரா கல்லூரியின் சிம்பல் இந்த பள்ளிதான் என்பதுதான் எந்த மனதில் ஆழமாக பதிந்திருப்பது. உதாரணத்துக்கு நான் சொல்வது, என்னுடைய குடும்பத்துடன் நான் வந்து அபுகசலாலைக்கு போகும்போது மாமாவுடைய பாடசாலை எது என்று சொல்லி கேட்கும்போது அதுதான் கம்பல ஜாகிரான்னு சொல்லி காட்டும்போது நான் காண்பது இந்த பள்ளியைத்தான். இந்த பள்ளியை திரும்பி பார்க்கும்போது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் நம்பல இதை மாதிரியான ஒரு அழகான ஒரு இடத்துல, அழகான ஒரு சூழல்ல ஒரு பள்ளி அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடசாலை இந்த இலங்கையில் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் முதல் முறையாக இந்த இடத்துக்கு வரும்போது கவலையாக இருந்தது. அந்த கனவு ஒரு கனவு என்று சொல்லலாம். அந்த கனவு இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பூர்த்தி அடைந்தது என்பதையும் நான் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த அளவையும் தாண்டி எங்களுடைய மாணவர்கள், அதே நேரம் ஆசிரியர் குழாம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், அதே நேரம் முன்னாள் மாணவர் சங்கம், இது எல்லோரும் சேர்ந்து இந்த பள்ளியை ஹயாத்தாக்கும் அந்த
முயற்சியில் நாங்கள் வந்து முழுமையாக ஈடுபடுவோம். இந்த பள்ளியை ஹயாத்தாக்குற அந்த முயற்சியில் எங்களுடைய பாடசாலைக்கு அதனுடைய பரக்கத் இன்ஷா அல்லாஹ் வந்தடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த இடத்திலே நான் கூறிக்கொண்டது, பாடசாலை முன்னாள் மாணவர்கள் என்ற வகையில அல்லது பாடசாலை சமூகம் என்ற வகையில பாடசாலை இதை போன்று ஏதோ வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய விடயங்கள் ஒவ்வொரு குழுவாக சேர்ந்து செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாடசாலை இலங்கையில் இருக்கக்கூடிய முதல் தர பாடசாலையாக மாற்றுவதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கான எல்லா வசதிகளும் எங்களுடைய பாடசாலை இருக்கின்றது. அதே மாதிரிதான் எங்களுடைய பாடசாலைக்கு அதற்கு தேவையான நல்ல ஒரு முன்னாள் மாணவர்கள், அதே ஆசிரியர்கள், இது சகலரும் எங்களுடைய பாடசாலை இருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு மென்மேலும் இந்த இடம் அமளிவாதங்களால் நிறைந்த பாடசாலைக்கு தேவையான துவாக்களால் நிறைய ஒரு இடமாக மாற வேண்டும் என்ற அந்த துவாவோடு நான் என்னுடைய பேரை முடித்துள்ளேன். ஜஸாக்குமுல்லாஹ். உரையாற்றிய கல்வி அதிபர் ஐயின் அஃசான் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விடத்தில் கூறிக்கொள்வது என்னென்றால், இது போன்ற வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் பொழுது பாடசாலையில் கிடைக்கப்பெறும் ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. எங்களுக்கு பூர்வ ஒத்துழைப்பு கிடைத்ததை நான் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவ்வாறு ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருந்திருந்தால் எமக்கு இது போன்ற பாலியல் திட்டத்தை செய்ய முடியாமல் போயிருந்தோம். அதிகமான குறுக்கீடுகள் இருந்திருந்தால் எமக்கு நாம் நினைத்தது போன்று அழகான பள்ளிவாசலை உருவாக்க முடியாமல் போயிருந்திருக்கும். அவை அனைத்திற்கும் உதவிய அதிபர் அவர்களுக்கு 1890 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்திலிருந்து எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விடத்தில் இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பள்ளி வேலை திட்டத்திற்கு அதிகமான பண உதவிகளை செய்த எமது 1893 குழுமத்திலும் அதுபோன்று பழைய மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்காக பாடுபட்டு எங்கள் பள்ளி வகுப்பு தோழர்கள் அனைவரும் இந்நேரத்தில் virtually they joined with us. அவங்க எல்லாம் எங்களுடன் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இடத்திற்கு வர முடியாது என்பதை மிக கவலையாக தெரிவித்துக் கொள்வதை முன்னிட்டு நாம் அவர்களுக்காக virtually நான் செய்ததை உங்களிடத்தில் நினைவு கூறுகிறேன். நாங்கள் பள்ளியை மாத்திரமன்று பள்ளிக்கு வருமானம் வருவதற்காக கோப்பை கன்றுகளை நாட்டுகிறோம். சுமார் ஒரு வருடத்துக்கு பிறகு எங்கள் கணிப்பு சரியாக இருக்குமாயின் 3 லட்சம் அன்னளவாக இந்த பள்ளி கோப்பை கன்றுகளில் இருந்து எங்களுக்கு பெற முடியும் என்பதை இவற்றில் கூறிக்கொள்கிறேன். அதன் மூலம் இந்த பள்ளியை மேலும் சிறப்பாக எங்கள் தலைவர் கூறுவதை போது ஹயாத்தாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். It's a time to play an AD of this project. I can invite Salim and team to carry out the process. அற்புத சொல்லை சாகச மந்திரமாய் தாண்டி அறியாமையின் நெருப்பை நீக்கி நம் சமூகத்தின் இதயங்களில் கல்வி விளக்கேற்றி பல்லாயிரக்கணக்கான கல்விமான்களை உருவாக்கிய அற்புத தாயை கம்பளை சாத்திரா கல்வி. தாம் பெற்ற பாடசாலைக்கு ஏதேனும் ஒரு சேவையை நிரந்தரமாக செய்ய வேண்டும் என நினைத்தோம். இதன்போது கல்வியுடன் சமய விநியோகங்களை ஏற்படுத்துவதற்காக
சுமந்த தங்க பள்ளிவாசல் கோல்டன் மஸ்ஜித் காலத்தின் தாக்கத்தால் இன்று பலவீனமடைந்து பயன்படுத்த முடியாத அளவு சேதமடைந்துள்ளதை எமது குழுவினர் அவதானித்தனர். உயர்ந்த இடத்தில் இருந்து விரியை கவரும் பள்ளிவாசலை மீண்டும் உயர்த்திட அழகுபடுத்திட வேண்டும் என எண்ணினோம். பள்ளிவாசலை மட்டுமன்றி அதனை சூழலுள்ள சுற்றுச்சூழலையும் தூய்மைப்படுத்தி சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் பாவனைக்கு ஏற்றவாறு அழகை அரணாக மாற்ற முயற்சிக்கையில் நாம் சுற்றுப்புற சூழலை தூர்வாரி செய்து பாடசாலைக்கு நிரந்தர வருமானம் ஈட்டும் நோக்கில் 1000 கோப்பி கல்விகளை நட்டு பாடசாலையின் பொருளாதார சுமையை குறைக்க நடவடிக்கை எடுத்தோம். இந்த முயற்சி பாடசாலையின் வளத்தை பாதுகாப்பதோடு சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வலியுறுத்தும் என்பது ஐயமில்லை. இவ்வளவு சுமையையும் எமது குழுவினர் மிகவும் சந்தோஷமாக ஏற்று பராபரம் பாராது தன்னாலான உதவியை பெருமாற்றுடன் செய்வார்கள். எனினும் நிர்மாணம் செய்யப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது. பள்ளிவாசலுக்கு செல்லும் பாதை மிகவும் பழுதடைந்த நிலையில் பயன்படுத்த முடியாத அளவு சேதமடைந்துள்ளது. அவற்றையும் திருத்தி ஒரு பூரணமான முழுமை பெற்ற வேலை திட்டமாக பாடசாலைக்கு கையளிக்க வேண்டும் என்கின்ற எமது குடும்பத்தின் உறுப்பினர்களின் ஆசையின் பிரகாரம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பாடசாலை பள்ளிவாசலுக்கு செல்லும் பாதை மறுசீரமைப்பு பணிகளை நாம் ஆரம்பித்தோம். இப்பாரிய திட்டமானது பள்ளிவாசலை மையப்படுத்தி பள்ளிவாசலை சூழவுள்ள பிரதேசங்களை அழகுபடுத்துவதோடு பலன் தரும் பொருளாதார ரீதியாக வளப்படுத்தும் பல்வேறு வகையான மரங்களை நட்டு பள்ளிவாசலை இலகுவாக வந்தடையக்கூடிய படிக்கட்டுகளை நவீனமயப்படுத்தி அழகுபடுத்தி இரவு நேரங்களிலும் இப்பள்ளிவாசலை பயன்படுத்தத்தக்க வகையில் மின்குமிழ்களால் அலங்கரித்து ஒரு முழுமையான வேலை திட்டமாக இப்பள்ளிவாசலில் வேலை திட்டம் இன்று நிறைவு பெறுகின்றது. மிகவும் சிறப்பாக புகழறிந்தும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்துவதோடு இப்பணி ஒரு புனித நோக்கத்திற்காக எமது ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் 1893 பெட்டினா மேற்கொள்ளப்பட்டது. பள்ளிவாசலை மீளவும் ஆன்மீக ரீதியாக உயிரோட்டமுள்ளதாக ஆகி மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் சிறந்த ஆளுமைகளையும் ஆன்மீகவாதிகளையும் உருவாக்குவதோடு உயிரோட்டமுடைய பள்ளிவாசலாக தொடர்ந்து நீங்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய
சதா இயக்கத்தை எதிர்காலத்தில் சகலமும் முன்னின்று உறுதிப்படுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. எனவே இவ்வேலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டி ஆலோசனை வழங்கி அறிந்த பாடசாலை நிர்வாகம் மற்றும் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். We must extend our sincere thanks to our bench, that means our classmate, Faisal is from Ottamawadi and is not present today. However, our gratitude to him. And also, it's very important to mention the motive to faith and knowledge in salvation. That is the motto gathered us today here. We hope in future also all our friends and the dignitaries gathered here will work towards the betterment of this mosque and will make this mosque alive. Next agenda is Qasida by the student of our own college. It is very worthy to mention they are the tanks of Milad Nabi of Central Police. With our blessings and warm welcome, I kindly invite the students to come forward for the Qasida recitation. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Muhammad
I request everybody to put your hands together for the magnificent performance of the Qasida. අප පාසල 1980 සිට 93 දක්වා මේ පාසලේ ස්ථානයේද අපගේ මිත්‍රාදී පාසල් මිත්‍රයන් අවස්ථා දෙකක පමණයි සහභාගී වෙලා තියෙන්නේ. එක මෞලුද් උත්සවයකට තවත් සෙරමනියකට ශ්‍රමදානයකට වසර 13කටම අපි සහභාගී වෙලා තියෙන්නේ අවස්ථා දෙකක. විශේෂයෙන් ඒ දෙවෙනි අවස්ථාවේදී අපේ පන්තියේම ලොකු ගැටලුවකුත් සිදු වුණා. ඒකත් මේ අවස්ථාවේ මම මතක් කරගන්න කැමතියි. නමුත් දැන් ඉන්න දරුවන්ට අවස්ථාවක් ලැබෙනවා පස්සේ යාඥා කිරීම සහ අනෙකුත් දේවල් මේ මස්ජිදය තුළම කිරීම සඳහා අපි සතුටුපත් වෙන මේ අවස්ථාවට පමණයි. තවත් දෙයක් මේ අවස්ථාවේදී මතක් කරන්න කිව්වා මම සභාපතිතුමා කණ්ඩායම අපගේ මිත්‍රයන් පාසලේ විද්‍යාවතුමා සහ අනෙකුත් සමාජිකයන් සමග එක්ව MOU එකක් සයින් කරලා මේ මස්ජිදයේ තවත් ඉදිරියට ගෙනියන්නට කටයුතු කරමු කියලා. ඒ වුණාට බොහෝ පිරිසක් එකඟ වුණේ නැහැ. ඒ අය කවසා සිටියේ MOU එකට වඩා ආදි ශිෂ්‍යයන් මේ පාසලට මේ අවස්ථාවට ආරාධනා කිරීම තුලින් ඔවුන්ගේ මේකට ශක්තියක් ලබා ගන්න පුළුවන් කියන මතය තමයි ඉස්මතු වුනේ. ඒ තුලින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ මෙතෙක් දුරට මේ මස්ජිදය නිර්මාණය කිරීමට අපට දෙවියන් වහන්සේ අල්ලාහ් ශක්තිය දුන්නා වගේ තවත් බොහෝ අයට ඒ ශක්තිය දෙවි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ සඳහා අපි පාරායන කරනවා. එහෙමනම් මීළඟ අධ්‍යයනයට විශේෂ බයානුවේ නියුක්තකර චීෆ් ප්‍රධාන ඉමාම් ටවුන් මස්ජිද් මෞලවි එම්.එම්. රිල්වාන් මිස්බාහ් අවர்கள் நான்கு والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله عبد الله وأصحابه بالله ما بعد. قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من ألف المسجد ألفه الله أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உன்னதமான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய ஆலிம் உலமாக்களே, இந்த பாடசாலையுடைய அதிபர் அவர்களே, பழைய மாணவர்கள் சங்கம் மற்றும் நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஆசிரியர்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் விரும்பக்கூடிய இடத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினார். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா. அதே போல் அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் மிகவும் வெறுப்பான ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அதே நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, வ அப்கலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் சம்பந்தமாக இது மட்டுமல்ல பலவிதமான ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார். இந்த மஸ்ஜிதுடைய இந்த திறப்பு இந்த சந்தர்ப்பத்தில் இதுக்காகெல்லாம் யாரெல்லாம் முயற்சி செஞ்சாங்களோ, யாரெல்லாம் நல்லெண்ணத்தோட பாடுபட்டார்களோ, உடலால் இருந்தாலும் சரி, பொருளால் இருந்தாலும் சரி, எண்ணங்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னமல் அமலு பின்னியாத். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கிடைக்கும். கையில செலவழிக்கிறதுக்கு காசு பணம் இல்லை, உடம்புல சக்தி இல்லை, வயசு போயிடுச்சு, வந்து துப்பராக்கிறதுக்கு மண்வெட்டியை பிடிக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனா ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது, இந்த மஸ்ஜித் ஹயாத்தா வரும், இந்த மஸ்ஜித் நல்லா வரும்.
இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஆன்மீக விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, தீனுடைய விஷயத்துல நல்ல பிள்ளைகளாக சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கணும் என்ற நோக்கம் இருக்குது. இந்த நோக்கத்துக்கு யாரெல்லாம் பொருளால, உடலால, கஷ்டத்தோட, தியாகத்தோட பாடுபட்டாங்களோ இந்த எண்ணம் வச்சவங்களுக்கு இந்த கூலி கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாராவது உலகத்துல ஒரு குருவி தங்குற அளவுக்கு, குருவி கூட எனக்கு தெரியும் எவ்வளவு பெருசு குருவி கூடி, இந்த மஸ்ஜித் மாதிரி இருக்குமா? இல்ல, சின்னோரு கூடி, ஒரு குருவி கூட்டுடைய அளவுடைய மஸ்ஜிதை யார் உலகத்துல கட்டுவாங்களோ சொர்க்கத்துல மிகப்பெரிய மாளிகை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மஸ்ஜிதுக்காக வேலை செஞ்சிருக்கிறோம், நல்லெண்ணம் வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல மஸ்ஜிது நபவியை ஒரு பெண்மணி கூட்டி கொண்டிருந்தார். இன்றைக்கு நாங்க பெண்கள் மஸ்ஜிதுக்கு வாரத கூட எங்களுக்கு மனம் ஏற்றுக்கொள்றோம். நபியோட காலத்துல பெண்கள் வருவாங்க, மஸ்ஜிதுல இலைக்குலைகள், அங்க இருக்கக்கூடிய ஊத்தைகள் இதெல்லாம் புறக்கி கொண்டு போவாங்க. மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஊத்தையை புறக்கி போட்டாலும் மலையாளவும் நன்மை கிடைச்சு. இன்றைக்கு இவ்வளவு பெரிய வேலைமான திட்டங்களோட இது நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ஒரு பெண்மணி மஸ்ஜிது நபவிக்கு வருவா, ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதை கூட்டுவோம். கொஞ்சம் காலம் போகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, வெளியே போயிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா மஸ்ஜிதில் அப்படி ஊத்தைகள் இருக்குது, யாரும் கூட்டின மாதிரி விலங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, எங்க அப்பா அந்த பெண்மணி ஒவ்வொரு நாளும் வந்து கூட்டி கொண்டு இருப்பாங்க, அந்த பெண்மணியை காணலையே. இப்ப சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ் நேற்று மரணிச்சாங்க, இரவோடு இரவாக நாங்க அவங்கள அடக்கம் செஞ்சுட்டோம், இரவோடு இரவாக அவங்கள நாங்க அடக்கம் செஞ்சுட்டோம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான கவலை வந்துட்டு சொன்னாங்க, என்கிட்ட சொல்லிருக்கணுமே நீங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், சாதாரணமான ஒரு பெண், அவங்க வந்து மஸ்ஜிதை கூட்டி கொண்டு இருப்பாங்க, அவங்களோட வேலை வெட்டியெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க, இதுக்கெல்லாம அவங்கள்ட்ட சொல்லணும், இதை மாதிரி ஆண்கள்ட்ட ஜனாதாக்களே உங்கள்கிட்ட சொல்லணுமா யா ரசூலல்லாஹ்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க இவ்வளவு காலம் செஞ்சது லேசான வேலை அல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகையை துப்பராக்கி கொண்டிருந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பாதுகாத்து அதை சுத்தமாக இருக்கணும் எண்ணம் கொண்டிருக்கிறார். எனக்கு உடனடியாக அந்த பெண்மணியுடைய கபரை காட்டுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரடியில போயிட்டு அந்த ஜனாசாவுக்காக, ஜனாசாவுடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த பெண்மணிக்காக துஆ செய்தார். நான் சொல்ல வரது என்னன்னா, நான் கம்பளையில 11 வருஷமாக 12 வருஷமாக கம்பளையில இருக்கிறேன். நான் ஜாகிரால படித்தவன் இல்லை, நான் வந்து நாவல வீட்டில் படித்தவன். இதுக்குள்ளால என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்க்க போக ஆச்சரியமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இது மட்டும் இல்லை, இன்னும் பல வேலைமானங்களை செய்ய சில இடங்கள்ல வளம் இருக்குது, செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குது, செலவழிக்கிறதுக்கு ஆக்கலை. சில இடங்கள்ல செலவழிக்கிறதுக்கு ஆக்கலை இருக்கிறாங்க, முன்னுக்கு வந்து செய்யறதுக்கு ஆக்கலை. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடசாலையை பொறுத்தவரையில கம்பெனியில மிகவும் பொறுமதியான ஒரு பாடசாலை, முழு இலங்கை மட்டத்திலேயும் சில உலக மட்டத்திலேயும் கம்பள ஜாயிரான்றது பேர் போன ஒரு பாடசாலையாக இருக்கு. அதன் அடிப்படையில நிறைய மாணவர்கள் வெளியாக இருக்கிறாங்க. இந்த 80 to 93 வரைக்கும் உள்ள மாணவர்கள் படிச்ச அந்த மக்கள் இந்த வேலை திட்டத்தை எடுத்து செஞ்சதை போல இன்னும் பல திட்டங்களை செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வளமும் இருக்குது, அதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆக்களும் இருக்குது, இட வசதிகளும் இருக்குது. இன்னும் பெரிய இடங்களுக்கு, பெரிய பேர் போகக்கூடிய இடங்களுக்கு இந்த பாடசாலை இன்ஷா அல்லாஹ் கொண்டு போகலாம். ஒரு உறுதியான எண்ணத்தோட, உண்மையான உள்ளத்தோட முன்னுக்கு வந்து வேலை திட்டங்களை செய்வோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நானும் இதுக்கு முன்னாலேயும் ஒரு தடவை இந்த மஸ்ஜிதுக்கு வந்து ரமலானுடைய காலத்துல பாடசாலை சம்பந்தமாக அல்ல, அகதியால் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ரமலான் எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டலை கொடுக்குறதுக்கு இந்த மஸ்ஜிதுக்கு வந்து உண்மைக்குமே சரியான கவலையாகத்தான் இருந்துச்சு. ஒரு மஸ்ஜித் கம்பளையில் எந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் இதனுடைய அந்த குபா வேலை அது மின்னி கொண்டு தான் இருக்கு. இதே போல உங்களோட வேலை திட்டங்கள், நல்லெண்ணங்கள் இதெல்லாம் உலகத்துக்கு மின்னணும் என்ற அந்த வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு எல்லாரும் உறுதி எடுப்போம். இதுக்கு பின்னாலேயும் நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், இப்போ மஸ்ஜிதை புனர்நிர்மாணம் கொடுத்தாச்சு, அதிபட்ட பாரம் கொடுத்தாச்சு, இதோட எங்களோட வேலை முடிஞ்சு அவங்க பார்த்துக் கொள்வாங்க. அப்படி இல்லாமல் இதுக்கு பின்னாலேயும் மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, பாடசாலையுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய விதங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் முன்னுக்கு வந்து இதை வளப்படுத்துவோம். எங்களோட கம்பளை கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து என்பதாக கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். மௌலவி எம்ஐஎம் ரில்வான் இஸ்பாய் அவர்களுக்கு எமது நன்றிகள். கசிதா போட்டியில் ஜெயித்த மாணவியருக்கு எமது குழாமிலிருந்து விசேட பரிசினை வழங்குவதற்கு ஆயத்தமாகின்றோம். அதற்காக அனைத்து மாணவிகளுக்கும் முன்னால் வருமாறு பணியுடன் வேண்டுகின்றேன். இதை வழங்கி வைப்பதற்காக பாடசாலை அதிபர்
அவர்களுக்கும் 8093 குழு தலைவர் வி மகேஸ்வரன் அவர்களுக்கும் அன்புடன் அளிக்கின்றேன். நான் நன்றி செலுத்தி இவ்விடத்திலிருந்து விடைபெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். You can leave at this moment. And also we are about to give the term of appreciation to the class recited by our son of Paula, our classmate Omar. I kindly invite you to come forward to receive this appreciation from the principal and the president. விசேடமாக இன்று இப்பொழுது நான் ஒன்றை கற்றுக்கொண்டுள்ளோம். முதல் முறையாக பள்ளியினுள் கைத்தட்டு மோசை கேட்டவுடன் நான் ஃபௌராக் அவர்களிடம் கேட்டேன், பள்ளியில் கைத்தட்ட முடியுமா என்று. அவர் சொன்னார் கைத்தட்ட முடியாது என்று. எந்த சந்தர்ப்பத்திலாவது அதை சரி செய்ய வேண்டும் என்று எங்கள் நோக்கம். தற்போது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி ஃபௌராக் அவர்கள் ஆலிம் அவர்களுக்கு கூறி அதை நிவர்த்தி செய்துள்ளார்கள். அதற்கு அவர் அல்லாஹ் அக்பர் கொடுக்கலாம். நன்றி. அடுத்ததாக இது போன்ற பாரிய வேலை திட்டங்களை செய்யும் பொழுது நீண்ட சிரமங்கள் மற்றும் கெடுபிடிகள் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அவ்வாறு பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வேலை திட்டத்தை கைவிடாமல் செய்த கண்டக்டர் நவாஸ் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதற்கு முன் அவர்களின் வேலை செய்தவர்கள் 2 பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் எனது பரிசீலனை வழங்குவதற்கு ஆயத்தமாகின்றோம். முதலாவதாக ප්‍රථමයෙන්ම මම ආරාධනා කරනවා මේ ගොඩනැගිල්ල සකස් කිරීම සඳහා දායක වූ තිලකේ බාසුන්ද තමන් ආරාධනා කරනවා ඔබතුමාගේ සේවය ඉතා අගය කිරීමක් වශයෙන් අපගේ කණ්ඩායම සහ සියලුම මිත්‍රාදීන් එකතුව ඔබට ලබන මේ දින මේ ගෞරවය ධර්මදාස බාසුන්න රත්නම් ආරාධනා කරනවා ඉදිරියට පැමිණ ඔබතුමාට හිමි තෑග්ග ලබා ගන්න. මේ අවස්ථාවේ මම සඳහන් කරන්න අවශ්‍යයි මේ පමණක් නෙවෙයි තවත් දායාදයන් තුමාලට ලබා දී තිබේ බවත් මේ අවස්ථාවේ මම ප්‍රකාශ කර සිටිනවා. ඊළඟට අත්ප්‍රසන්නන් බලාපොරොත්තු වෙන තමයි නිවේදන කටයුතු කරන්නේ. ඒ නිසාම තමයි මම නවත්තන තැන ඔබතුමාගේ අත මෙහෙම යන්නේ. සමාවෙන්න ඕන කියලා මමත් මේ අවස්ථාවේ මාව නිවැරදි කරනවා. Emanam, the final event of this ceremony, and we like to mention that all our classmates, girls are here. We did not forget you, but we want to mention all of you. You all extended excellent service. Behind the success of this mosque, they are there. They prepare and they deliver. Lot of things today you can enjoy, and many more things they are to be done. There was a request by somebody. You all need the mosque and the steps, but about the road extended to the gate. That question was there. I hope not only 893 batch, rest of the batch will come forward to mend the road. Mending road will be leading to heaven. With that request, I hope you all enjoy, and the risk being Allah is with us to live the mosque forever. And next year also we come to this mosque, and you'll see at that time
this mosque will be filled with students and parents and general public. That is the aspiration of our team. If we consider about the usage of mosque, very less in our society. Therefore, it is very special occasion. This is not only today our responsibility is over. Today it begins only. And with the blessing of Allah, we look forward, principal and the team and the parents will do the necessary. And we are their 1893 batch. And I would like to also mention at this moment that overseas friends, they are there. I am unable to mention all of their names. They are very, very strict on this matter. விசேஷமாக கூறுவதென்றால் இரவு பகலாக ஒரே சண்டை சச்சரவு நடைபெறும். சண்டை இல்லாத நாட்களே இல்லை எமது குரூப்பில். ஆனால் அனைத்து சண்டைகளும் இன்று முடிவடைந்துவிடும். ஏனென்றால் இதை சிரம்பட செய்வதற்கான சண்டை தான் நாம் போட்டோம். அதற்காக சுமார் ஒரு 10 நண்பர்கள் கதைக்காமல் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், நீங்கள் இதற்காக உழைத்துள்ளீர்கள், இதற்காக பாடுபட்டுள்ளீர்கள், உங்களது கனவு நனவாகிவிட்டது. அந்த கனவை நிறைவேற்றிய அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையில் உங்கள் மேலதிக கனவு, அவர்களின் ஒரு கனவு தான் இந்த பாதையை செய்வது, அதுவும் நனவாக வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றேன். Wonderful. Right. I have been tasked to do the vote of thanks, and this is the most difficult thing to do. If I miss a name, I'm going to antagonize a lot of people. So I'm going to keep it crisp and nice. So this is like, adding salt to a dish. If you add more salt, what happens is people will start cursing. If you add less salt, still people will curse too. Okay, so if you add the right amount of salt, you are unnoticed. So what I'm going to do here is, I'm going to mention a couple of names who been the backbone of this project. So I think I would like to start with Principal Sir. I think you gave all the liberty to us to do this. You never came and questioned. You had immense amount of trust in us. So I think we delivered that. So today, mashallah, the mosque is being done, the project is done, and we delivered our promise to you, sir. And also I would like to mention Nawaz. Nawaz did a remote control operation. All of us are in Colombo. Paura comes only on the weekend. Saturdays he is here. Friday, Sunday he comes and speaks to Nawaz. That's the window that he has. But Nawaz really took it to his heart and he did it. So we never questioned him. We never, basically challenged his work. We gave all the trust, the liberty for him to do it. Whatever he says, we just say yes and embrace it. Simple as that. So thank you, Nawaz, for your dedication, support, all what you gave, and we are looking forward to work with you in the future as well. And I would like to mention a couple of names, and that is very important, I think, and not forgetting our friend Nazmi. Nazmi is the person who was in the USA, and we really wanted to lift the mosque. That's the whole idea, that was the project. But he came to us and said, what's the big idea when the steps was falling apart? Why are you just going and lifting the mosque? So we also thought, yes, he made sense. But what happened, the group, as Mahesh and the rest of the people said, all were not in the same page. Like, we had, mixed bag. Some are saying, you can't do this. Some are saying, no, you should do this. So ultimately, Nazmi, with his own initiative, he said, okay, I'm going to do 5 steps and let's stop it there. So he really took a bold decision on his own and he came out and started. Everybody, rallied behind him and we said, okay, let's complete it. So we raised about almost about 1.2 million from overseas, and the rest of the money is from our group. All the winners
friends, they contributed. And we basically, today we are seeing a mosque here. So the other thing is, I would like to mention another two more important things, that is Zaki and Azmi. They are the live wire of this group. They kept this group running. Day and night, those guys are the real guys who keep the group running. Like anytime, anywhere, any fight, they are there. They are boss of fight. They are everything. And then we all fought for what? To do this better. So today, all of us together as one group, one friends, and I think we have delivered a large amount, I think about 90% of the work we've done and finished. And also, I would like to thank Paula. I think Principal also knows him. Paula, he runs the shop in Qatar, and he comes here only on the weekend. That is also, he travels to Gampur on Saturday. He has only one day, Sunday. So half of the Sunday is spent here in the masjid. So we've been coordinating with Namaz, and he's reporting to the group back what is happening here. Because most of us are away from Gampur, so we have kind of remote control stuff. So thank you for all your efforts, support, and every time, whenever there is a meeting, poor Paula gets beaten. So he withheld that, and he's here with us today, and we deliver. So thank you very much. So I don't want to drag this and wait between the refreshment. So thank you very much again, the principal and the committee, for giving 100% support to make this event a success. And thank you very much, everyone, the batchers who came here, accepting our invitation. Thank you very much again. Yes, we say thank to the secretary of our group, that is Sri Basif. Next item is to terminate this ceremony. And also I kindly request everybody to join the refreshments provided by our group, girls, 10 girls, and enjoy the refreshments. சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இந்த பள்ளிவாசலை பற்றி மிகவும் பெருமையாக பேசப்பட்டது. மிகவும் அழகான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பள்ளிவாசலை கட்டின சாதி பிரின்சிபலை நாங்கள் எல்லாருமே மறந்து இருக்கிறோம். 1964 இந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு என்ன கருத்தை கொடுத்தவர் சாதி பிரின்சிபல் அவர்கள். இந்த இடத்தை நிர்ணயித்தவரும் அவர்தான். ஒரு இன்ஜினியரை கொண்டு வந்து இந்த மலையில் யோசனை நடக்குமான்னு செக் பண்ணி அவர் இல்லை அப்படியே நடக்காத சொன்ன பிறகு தான் இந்த பள்ளியை கட்டினார். எனவே நாங்கள் அவருக்கு ஒரு நன்றி கடனாக இந்த மஸ்ஜித் பெயரை ஜாயிரா சாலி மஸ்ஜித் என்று வைக்கும்படி நான் மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பழமொழியோடு உண்டு, நாங்கள் ஒரு நன்றி கடன் செலுத்துவதாக இருந்தால் அவர்கள் பெயரை கட்டாயம் இங்கே சேர்க்க வேண்டும். சாலி ஜாயிரா சாலி மஸ்ஜித் என்றால் நன்றி கடன் செலுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கோம். ஒரு பழமொழி இருக்கிறது, பழைய கழித்தலும் புதிய புகுதலும் என்பார்கள். அந்த மாதிரி பழைய மறக்காமல் என்னை அழைத்து கௌரவப்படுத்திய 1893 பெட்ச் மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உண்மையிலே சரித்திரம் படைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர் ஜாயிரா சரித்திரத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. الحمد لله في نعمه وكافر مزيدا. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انعكسنا واجبرنا واهدنا لصالح الاعمال والاخلاق. انه لا يهدي لصالحها ولا يصرف سيئها الا انت. اللهم انا نسالك موجبات رحمتك وغزال مغفرتك
والغنيمة من كل بر والسلامة من كل اسم. اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين. اللهم ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رسول الله. قلبك رحمة للناس يا من ألفت قلوبا بالإسلام. يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي. حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد. حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد. يا من حليت حياتنا بالإيمان. يا من بجمالك علمت الإحسان. يا من نورت قلوبنا بالقرآن. يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي. حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد. حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد. صلى الله على خاتم الأنبياء محمد. محمد رحمة للعالمين رحمة للعالمين. محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين. محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين. حبيبي يا محمد أتيت بالسلام